வணக்கம். நலமா இருக்கீங்களா? சில பேரை பார்த்தாலே இவங்க 2 பேரும் செம்ம பேர், மேட் ஃபார் ஈச் அதர், பெர்ஃபெக்ட் கப்புள். எனக்கும் நான் அமைஞ்சிருக்கேன். இப்படி இருந்திருக்கலாமே அவங்க அப்படி இருந்திருக்கலாமே, அவங்க 2 பேரையும் பார்க்கும்பொழுது நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் அவங்கள பெர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அவங்கக்கிட்டையும் நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். எப்படி நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்களோ அது மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், பிள்ளைங்க விஷயத்தில் பிரச்சனை, இன்லாஸ் விஷயத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கும் இருக்கும். ஆனால் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் வித்தியாசப்படும். அதுதான் பர்ஃபெக்ட் கப்புள்னு சொல்கிறத விட பர்ஃபெக்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, மரியாதை குறைவாக கண்டிப்பாக பேச மாட்டாங்க. 2வது, ஒருத்தர் ஏதாவது பேசும்பொழுது முழுசாக கேட்டுப்பாங்க, சண்டைலாம் போடுவாங்க. பட் இன்னொருத்தர் பேசும்பொழுது முழுசாக நம்ம கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தால் குடும்பத்தில் உள்ளவங்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ எடுத்து இல்லை பழைய விஷயத்தையோ முடிஞ்சளவு பேசுகிறத தவிப்பாங்க. ஆனால் இதெல்லாமும் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட இன்னொரு முக்கியமான குவாலிட்டி இருக்கும். என்னன்னா, ஃபைண்டிங் தி காமன் கிரவுண்ட். அதாவது உங்கள் இருவருக்கும் பிடிச்ச, நீங்கள் 2 பேரும் ரசிக்கக்கூடிய, உங்கள் 2 பேருக்குமே அதில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்காக நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் எந்த விஷயம் ஒத்து போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு, கண்டிப்பாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணம் ஆகி கொஞ்ச நாட்களையோ நிறைய விஷயத்துக்காக சிரிச்சிருப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து கேம் விளையாடுறதோ இல்லை மியூசிக் ஒன்றா கேட்குறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எது உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நிறைய டைம் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் அந்த டைம் வேறு விஷயங்களை பேசாமல் இருக்கிறதும் பெட்டர் தானே. ஸோ இப்படி பண்ணுறனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும், உங்கள் 2 பேருக்கும் ஒத்து போகிற விஷயங்கள் கம்மியாக இருந்தாலும் அந்த ஃபோக்கஸ் தவறான விஷயத்துல இருந்து சரியான விஷயத்துக்கு திரும்பும். அப்போது இது பெருசாக தெரியாது. அதாவது உங்களுடைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ ஆர்கியூமெண்ட்டோ வந்த பிரச்சனைகளோ கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு இது நிறையா தெரிய ஆரம்பிக்கும். அவங்களுடைய குட் குவாலிட்டிஸ் நிறையா தெரியும். பிரச்சனைகள் வந்தால் கூட சரி, இந்த விஷயத்தில் இப்படி இருக்கார், அந்த விஷயத்தில் நமக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கார் அப்படின்னு தோணும். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே எது ஒத்து போகிற விஷயமோ அதற்காக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்குள்ளேயும் அப்படி தான் நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கூட இளையராஜா பாட்டு சேர்ந்து உட்காந்து கேட்கும் பொழுது நாங்கள் 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஒத்து போகிற விஷயம் உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ, செக்ஸ் எஜுகேஷன் அவசியமா அப்படிங்கிறத பற்றி. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். டாடா.